வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கும் தலைப்புச் செய்திகள். அமலாக்கத்துறை சட்டப்பிரிவுகளுக்கு எதிரான 86 வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வு அமைப்பு. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் உத்தரவு. கனமழை பெய்து வரும் நீலகிரி மாவட்டத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. மாவட்ட பொறுப்பு அமைச்சர் MP ஆட்சியர் உள்ளிட்டோருடன் ஆலோசித்து தேவையான உத்தரவுகளை வழங்கியுள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லியில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மத்திய அரசின் நிலுவைத் தொகை, நிதி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச திட்டமிட்டுள்ளதாக தகவல். நகரங்கள், மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. உச்ச நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து மையங்கள் வாரியான நீட் முடிவுகள் வெளியீடு. வங்கதேசத்தில் உள்ள தமிழர்களின் விவரங்களை பெற்று அனைத்து உதவிகளையும் விரைந்து வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறையின் 24 மணி நேர கட்டணமில்லா உதவி எண்களும் அறிவிப்பு. துணை முதலமைச்சர் பதவி தொடர்பான செய்திகள் வெறும் வதந்திகளே என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். நாமும் துண்டு போட்டு வைப்போம் என்ற அடிப்படையில் துணை முதல்வர் குறித்த இளைஞர் அணியினர் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் பேச்சு. துண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க. எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு, அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு. பிரதமர் மோடி 1000 முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் காலூன்ற முடியாது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு பாஜக செயல்படுவதாகவும் சாடல். நான் அப்பவே சொன்னேன், நீங்க 6 முறை இல்லை 1000 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்கள் தலைவரையும் சமூக நீதியும் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அதை நிரூபித்து காட்டிய தமிழ்நாட்டு மக்களுக்கு 40க்கு 40 தொகுதி வெற்றியை கொடுத்த தமிழ்நாடு. அம்மா உணவகங்களுக்கு மூடு விழா நடத்த முயற்சித்துவிட்டு தற்போது முதலமைச்சர் முதலை கண்ணீர் வடிப்பதாக EPS குற்றச்சாட்டு. வாய்ப்பந்தல் போடாமல் திமுக ஆட்சி மூடப்பட்டுள்ள உணவகங்களை திறக்கவும் வலியுறுத்த. பொறாமையிலும் ஆற்றாமையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புலம்பி தவிப்பதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா குற்றச்சாட்டு. அம்மா உணவகங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்த முதலமைச்சரின் பெருந்தன்மையை பாராட்ட பழனிசாமிக்கு மனம் இல்லை என்றும் சாடல். தமிழ்நாட்டில் 9 DSPக்களை இடமாற்றம் செய்து காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் உத்தரவு. தாம்பரம் மணிமங்கலம் சரக உதவி காவல் ஆணையராக இளஞ்செழியன் இடமாற்றம். UPSC தலைவர் மனோஜ் சோனி திடீர் ராஜினாமா. தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்துள்ளதாக தகவல். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை. மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட இந்த விமான சேவை படிப்படியாக சீராகி வருகிறது. விமான போக்குவரத்து அமைச்சகம் விளக்கம். சென்னையில் விமான சேவைகள் சீரானதை அடுத்து மீண்டும் பழைய முறைப்படி போர்டிங் பாஸ். கைகளில் போர்டிங் பாஸ் எழுதி தரப்பட்ட நிலையில் தற்போது வழக்கமான முறைப்படி கொடுக்கப்பட்டது.
மாற்றுத்திறனாளிகளை பேருந்துகளில் கண்ணியத்துடன் நடத்த வேண்டுமென போக்குவரத்து துறை உத்தரவு. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் அமர்ந்து பயணம் செய்ய எளிதாக்க வேண்டும் என்றும் ஆணை. தூத்துக்குடி தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரம். ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியர் சுரேஷ் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு. தூத்துக்குடியில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையிலிருந்து ஊழியர்களை வெளியேற்ற ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவு. மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை ஆலையில் எந்த பணிகளும் நடக்கக்கூடாது என்றும் ஆணை. சென்னையில் வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறும் என்று அறிவிப்பு. ஐபிஎல் பாணியில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த திட்டம். சென்னையில் ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்ட வரைவு அறிக்கை தொடர்பாக வரும் 22ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டம். உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. கோவை மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் இருந்து திருப்பூர் மாநகராட்சிக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு. அருவி போல் விழுந்த தண்ணீரில் சிறுவர்கள் குளித்து உற்சாகம். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் அரோகரா முழக்கம் விண்ணை பிளக்க சாமி தரிசனம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கன அடியாக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும் அருவியில் குளிக்கவும் தடை நீட்டிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 44,353 கன அடியிலிருந்து 53,098 கன அடியாக அதிகரிப்பு. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். ஹரியானா காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சுரேந்தர் கைது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. மலேசியாவின் புதிய மன்னராக முடிசூட்டப்பட்டார் சுல்தான் இப்ராஹிம். கோலாலம்பூரில் நடைபெற்ற முடிசூட்டு விழாவில் திரளானோர் பங்கேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 54,680க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,835க்கு விற்பனையாகிறது.